நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முதுகு வலியை பற்றி. முதுகு வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க ஒரு பொதுவான பிரச்சனை. சின்னவங்களாக இருக்கலாம், ஒரு 20 வயசு இருக்கலாம், இல்லை 50 வயசாக இருக்கலாம், இல்லை வயசானவங்க 80 வயசு 85 வயசாக இருந்தாலும் எல்லாருக்குமே இருக்க ஒரு பொதுவான பிரச்சனைனா அது முதுகு வலி. முதுகு வலி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதுகில் உள்ள கீழ்ப்பகுதியில் தான் அந்த வலி இருக்கும். இதுதான் முதுகு வலி. இது எதனால வரலாம், காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒழுங்காக உட்காராமல் கூன் போட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்குது, அதாவது நேராக உட்காராமல் கூன் போட்டு உட்கார்றனால, இல்லைனா முதுகு தசைலாம் பலவீனமாக இருக்கனால, அப்புறம் எங்கேயாவது விழுந்திருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம முதுகில் அடிபட்டுருச்சு அப்படின்னா அதனால் இருக்கலாம். அப்புறம் நம்ம அதிக உடல் எடை இருக்கனால இருக்கலாம். நம்மளோட முதுகு வளைவில் ஏதாவது கோளாறுகள் இருக்கனாலையும் இருக்கலாம். இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வலி மந்தமாக இருக்கலாம், இல்லைனா கூர்மையான வலி மாதிரி இருக்கலாம் நம்மளோட முதுகு வலி. அப்புறம் பார்த்தோன்னா, இந்த வலி எடை தூக்கும்போது, இல்லைனா நிறையா நேரம் நம்ம நடக்கிறது, எங்கேயாவது ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறது, இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் அதிகமாகுது. இப்போது சிகிச்சை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசியோதெரப்பி சிகிச்சை தான் கொடுப்போம். அதில் உடற்பயிற்சிகள் கொடுப்போம், மின்சார இயந்திரங்கள் பயன்படுத்துவோம். மின்சார இயந்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஎஃப்டி அப்படின்னு ஒன்று கொடுப்போம். அது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி உணர்வு இருக்குன்னா, சுறுசுறுன்னு இருக்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு தெரியும். இது எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா அவங்களோட வலி குறைக்கிறதுக்காக கொடுப்போம். நம்ம பார்க்க போகிறது ஐசோமெட்ரிக் உடற்பயிற்சி. இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்திட்டு நம்ம இடுப்பு கீழே இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு சுருட்டி அந்த மாதிரி கீழே வச்சுட்டு இடுப்பால் அங்கே அழுத்தம் கொடுக்கணும். இதை 5 தடவை 3 முறை பண்ணணும். இந்த உடற்பயிற்சி பேர் தொடை தசைகளை நீட்டுவதற்கான செய்கிற உடற்பயிற்சி. முதல்ல இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கணும். அப்புறமா நம்மளோட பாதத்தை தொட முயற்சி பண்ணணும். இதையுமே 5 தடவை 3 முறைகள் செய்யணும். 5லேருந்து 10 நொடி ஓய்வு எடுத்துக்கலாம். பயிற்சி பேர் பெல்விக் பிரிட்ஜ். முதல்ல மல்லாக்கப்படுத்திட்டு காலை மடக்கி வச்சுக்கணும். கையை பக்கத்தில் வச்சுட்டு இடுப்பை இந்த மாதிரி மேலே தூக்கணும். 5 தடவை 3 முறை இந்த மாதிரி பண்ணணும். 5லேருந்து 10 நொடி ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பயிற்சி கோப்ரா உடற்பயிற்சி. முதல்ல குப்பரக்காய் இந்த மாதிரி படுத்துக்கணும். அப்புறம் கையை முன்னாடி வச்சு நம்மளோட தலையையும் தோள்பட்டையும் நல்லா தூக்கணும். இதே மாதிரி 5 தடவை 3 முறை பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற பயிற்சி கேட் அண்ட் கேமல் உடற்பயிற்சி. இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களாம் 4 காலில் நிற்கிற மாதிரி நம்ம ஒரு நிலைக்கு வந்துடணும். வந்த அப்புறம் நம்மளோட தலையை கீழே கொண்டு போகும்போது மூச்சை உள்ளே இழுத்துக்கணும். அப்புறமா தலையை பின்னாடி கொண்டு போகும்போது மூச்சை வெளியே விடணும். இதையும் 5 தடவை 3 முறை பண்ணணும். 5லேருந்து 10 நொடி ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர்மேன் உடற்பயிற்சி. இதுக்கு 4 காலில் குழந்த மாதிரி நின்றுக்கணும். அப்புறமா இடது கையையும் வலது காலையும் தூக்கணும். அப்புறமா இடது காலையும் வலது கையையும் தூக்கணும். இதே மாதிரி 5 தடவை 3 முறை செய்யணும். பார்க்க போகிறது வீட்டில் செய்யும் உடற்பயிற்சி. முதல் பயிற்சி ஐசோமெட்ரிக் உடற்பயிற்சி. ஐசோமெட்ரிக் உடற்பயிற்சி செய்வதன் விளைவாக இடுப்பு தசை மற்றும் இடுப்பு தண்டுவட தசைகள் வலுவடைகிறது. அதுக்கப்புறம் மூட்டுகளின் நகர்வுக்கு உதவுகிறது. இரண்டாவது பயிற்சி ஹாம்ஸ்ட்ரிங் பயிற்சி. ஹாம்ஸ்ட்ரிங் பயிற்சி செய்வதன் மூலமாக இடுப்பு வலி வருவதை முன்னாடியே தவிர்க்கலாம். அதுக்கப்புறமே மூட்டோட நகர்வு திறனுக்கெலாம் உதவுது. மூன்றாவது பயிற்சி பெல்விக் பிரிட்ஜ். பெல்விக் பிரிட்ஜ் பயிற்சி செய்வது மூலமாக இடுப்பு தசையும் இடுப்போட தண்டுவட தசையும் நல்லாவே வலுப்பெறுது. அதுக்கப்புறமே பார்த்தோன்னா இடுப்பு வலி வருவதை முன்கூட்டியே தவிர்க்கலாம். பயிற்சி 4 கோப்ரா பயிற்சி. கோப்ரா பயிற்சி செய்வதன் மூலமாக இடுப்பு தசை நல்லாவே வலுப்பெறுது. அதுக்கப்புறம் மூட்டோட நகர்வு திறனுக்கு உதவுது. ஐந்தாவது பயிற்சி கேட் அண்ட் கேமல் பயிற்சி. இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் தோற்றத்தை மேம்படுத்துது. மூட்டுகளின் நெகிழ்வு தன்மைக்கு உதவுது. ஆறாவது பயிற்சி சூப்பர்மேன் பயிற்சி.
இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக இடுப்பு தசைகள் வந்து நல்லா வலுப்பெறுது. அதுக்கப்புறம் உடலோட தோற்றத்துக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது.